ஆஃப்டர் லாங் டைம் ரெட்மி கிட்ட இருந்து ஒரு டேப்லெட் நமக்கு வந்திருக்கு. ஸோ என்ன இருக்கு எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாம். அதற்கு முன்னாடி ஜஸ்ட் குயிக்கான அன்பாக்சிங். Redmi Pad 2 Wi-Fi plus cellular variant தான் இது. Powered by Xiaomi HyperOS அப்படின்றத மென்ஷன் பண்ணிருக்காங்க. டிசைனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பின்பக்கமா அலுமினியம் யூஸ் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா அதுவே யூனிபாடியோட பெண்ட் ஆகுது. பார்க்கிறதுக்கு அது நல்லா இருக்கு. Redmi லோகோவுமே நல்லா தான் இருக்கு. ஆனா என்னடா பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா இந்த சைடுல இது மட்டும் எனக்கு பிளாஸ்டிக்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லா அலுமினியம் தான் சொன்னாங்க. பட் ஐ கெஸ் திஸ் இஸ் பிளாஸ்டிக். பட் அதுவுமே என்ன ஆகுதுன்னா நீங்க இப்படி வச்சு பாத்தீங்கன்னா இடிக்குது. எஸ், இதை விட இது கொஞ்சமாக எலிவேட் ஆன மாதிரி ஃபீல் ஆகுது. இது இந்த சைடில் இருக்கிற ஃபுல் பார்ட் கீழேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைட்லி கை வைக்கும் போது கொஞ்சமாக எலிவேட் ஆயிருக்கு. இது நெட்வொர்க் ரிசப்ஷனுக்காக நினைக்கிறேன். ஏன்னா எந்த இடத்துலையுமே பேண்டிங் எதுவுமே இல்லை. பிகாஸ் இது செல்லுலார் வேரியன்ட். மற்றபடி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வலது பக்கமாக சிம் போடக்கூடிய ஸ்லாட் கொடுக்குறாங்க. மேலேயே வால்யூம் பக்க கீயும் இருக்குது அண்ட் சிங்கிள் மைக்ரோஃபோனும் அங்கேயே இருக்குது. கீழ் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஸ்பீக்கர்ஸ் இருக்கா, மேலேயுமே 2 ஸ்பீக்கர். ஸோ ஸ்குவாட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் வந்து இருக்குது. ஆனால் கீழே என்னடா விஷயம்னா டைப் சி போட்டும் சரி 3.5mm ஜாக்குமே சரி கீழே விழுற மாதிரி இருக்கு. இன்னும் கொஞ்சம் விட்டா வெளியே போயிடும் அந்த மாதிரி வச்சிருக்காங்க. சென்டர்ல வச்சிருந்தா பார்க்கறதும் நல்லா இருந்திருக்கும் அண்ட் லாங் டேர்ம்ல யூசபிலிட்டிக்குமே கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும். அண்ட் மேல வந்து பார்த்தீங்கன்னா டால்பி அட்மாஸ் அப்படின்ற அந்த லோகோ மட்டும் இருக்கு. ரைட் சைடில் நமக்கு பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. அண்ட் எந்த விதமான ஃபிங்கர் பிரிண்ட் சென்சருமே வந்து கிடையாது. ஜஸ்ட் நம்ம பேட்டர்னோ இல்லை கோடோ போட்டு தான் ஓப்பன் பண்ணணும். வெயிட் ரொம்ப அதிகமாக இருக்குங்க, சுத்தலாம் முடியல. கிட்டத்தட்ட 1/2 கிலோ கிட்ட இருக்குது. அண்ட் திக்னஸுமே வந்து பார்த்தீங்கன்னா 7.4mm திக்னஸோடு வருது. சரி, இப்போ டிஸ்பிளேவை பார்த்துடலாம். டிஸ்பிளே 11 இன்ச்க்கான 2.5K ரெசல்யூஷனில் நமக்கு IPS LCD டிஸ்பிளே தான் இது. எஸ், போன வாட்டி 2K ரெசல்யூஷனில் டிஸ்பிளே கொடுத்துருந்தாங்க. இப்போ 2.5K. பட் இருந்தாலுமே LCD டிஸ்பிளே தான். பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா இண்டோரில் கொஞ்சம் இந்த மாதிரி என்வரன்மெண்ட்டில் டார்க்கெல்லாம் பார்க்கும்போது கலர்ஃபுல்லாக வந்து தெரியுது. பட் அவுட்டோரில் இல்லை டேரக்ட் சன்லைட்டில் இந்த மாதிரி லைட் நேராக பரம்போதெல்லாம் எடுத்திங்கன்னா ரிஃப்ளெக்ஷன்ஸ் நல்லாவே அடிக்கும். அண்ட் 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் வருது. 10 பிட்கான டிஸ்பிளே தான் இது. பெசல்ஸ் கொஞ்சமாக இருக்கும். HDRக்கான சப்போர்ட் உங்களுக்கு யூடியூப் நெட்ஃப்ளிக்ஸ் ரெண்டுத்துலையுமே வந்து கிடையாது. 6 நிட்ஸ்க்கான பிரைட்னஸ் சொல்கிறாங்க. பட் அது இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுதான்னு கேட்டிங்கன்னா நாங்களும் வளைச்சு பார்த்தோம். அந்த அளவுக்கு பெருசாக ரிஃப்ளெக்ட் ஆகலை. ஸோ டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சுமாரான டிஸ்பிளே தான். சவுண்ட் குவாலிட்டி ஆக்சுவலி கம்பேரிட்டிவ்லி அது ரொம்பவே நல்லா இருக்கு. பேட்டரி போன ஜென்ரேஷனில் 8000 mAh தான் இருந்தது. இந்த வாட்டி 9000 mAh கொடுக்குறாங்க. ஆனால் லித்தியம் பாலிமர் பேட்டரி தான் கொடுக்குறாங்க. அண்ட் 18 வாட்க்கான சார்ஜிங் இருக்கு. ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் MediaTek Helio G100 Ultra அப்படின்ற பேரில் புதிய ப்ராசஸர்னு நினைக்காதீங்க. பேர் மட்டும் தான் புதுசு, மற்றதெல்லாம் அதே சொக்காதான். என்னடான்னு பார்த்தீங்கன்னா G99 பார்த்துருக்கோமா, அதே தான். எஸ், பேரை மட்டும் மாற்றிருக்காங்க. AnTuTu 3.6 lakh வருது. CPU த்ராட்லிங்கை பொறுத்த வரைக்கும் 81% வருது. 3D மார்க்கில் 99.4 which is good. பட் ஆக்சுவலி இதில் வச்சு நீங்கள் கேமிங்கெல்லாம் தாறுமாறு அப்படி இப்படிலாம் தயவு செஞ்சு யோசிக்காதீங்க. கேமிங்கை பார்க்குறதா இருந்தீங்கன்னா இந்த பக்கமே பார்க்கக்கூடாது. பட் இருந்தாலும் கேமிங் எந்த அளவுக்கு வருதுன்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு BGMI 60 FPSல ஓரளவுக்கு கேம் விளையாடிக்கலாம். இல்லை இந்த ஆஸ்பால்ட் எல்லாம் கேம் அப்படின்னு சொல்லி இப்போ வரைக்கும் நீங்கள் விளையாடிட்டு இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் அதுவும் ஓரளவுக்கு விளையாடிக்கலாம். ஏன்னா நான் நார்மலாக டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஆஸ்பால்ட் தான் நல்லா யூஸ் பண்ணுவேன். என்ன ப்ரோ இதெல்லாம் ஒரு கேம் டெஸ்ட் பண்ணுறீங்கன்னு ஒரு சில பேர் கேட்பாங்க. அதுக்காக ஒரு டிஸ்க்ளைமர். மற்றபடி LPDDR4க்கான RAM டைப் இருக்கு. UFS 2.2க்கான ஸ்டோரேஜ் டைப் கொடுத்துருக்காங்க. பேட் ஒன்றுக்கு இந்த பெனோட சப்போர்ட் கிடையாது. பட் இந்த வாட்டி கொடுத்துருக்காங்க. இதை தனியாக தான் வாங்கணும்னு நான் சொல்லிட்டேன். இன்னும் ப்ரைசிங் எனக்கு தெரியல, தெரிஞ்ச உடனே நான் போடுறேன். பட் பெண்ணை சும்மா பேருக்கு லான்ச் பண்ணாங்களா இல்லை உண்மையாகவே யூஸ்ஃபுல் ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்கும்போது நீங்கள் லாக் ஸ்க்ரீனில் வச்சுட்டு பென் எடுத்து எழுதும் போது ஆட்டோமேட்டிக்காக நோட்ஸ் ஓப்பன் ஆகிடுது. நீங்கள் அங்கே எழுதிக்கலாம். ஆக்சுவலி அது பேர் MI கேன்வாஸ். ஓகேங்களா, அங்கேயே வந்துடும். நீங்கள் ஸ்கிரிப்ட் ஏதாச்சும் எழுதுறீங்க, நோட்ஸ் எடுக்கணும்னா லாக் ஸ்க்ரீனில் எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் ப்ரௌஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, டேப்லெட் ஏதோ ஒன்று பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அந்த டைமில் உங்களுக்கு நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்னா கூட இதில் 2 பட்டன் இருக்குது. அதில் கீழே இருக்கக்கூடிய பட்டன் லாங் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு இந்த மாதிரி சின்ன விண்டோ வந்துடும். அங்கே கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு பாப்அப் மாதிரி வந்துடுது. நீங்கள் அங்கேயுமே ஹிண்ட்ஸ் ஏதாச்சும் எடுக்கிறது எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் மீ கேன்வாஸில் உண்மையாகவே ஏதாச்சும் எழுதணும் வரையணுன்ற மாதிரி பிளான் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே இந்த 2 கீஸை யூஸ் பண்ணி நீங்கள் ஒன்று எழுதுனதை அழிக்கிறதுக்கு இதை லாங் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் அழிச்சிக்கலாம். இல்லை நீங்கள் பென் எல்லாம் மாற்றணும் அப்படின்னாலுமே இதை ப்ரெஸ் பண்ணி மாற்றிக்க முடியும். இல்லை கலரை மாற்றணும்னா அங்கே மேலே இருக்கக்கூடிய பட்டனை இதை பிரஸ் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கலரும் மாறிடுது. அண்ட் நீங்கள் மேலே இருக்கக்கூடிய பட்டனை லாங் பிரஸ் பண்ணும்போது ஸ்க்ரீன்ஷாட். ஸோ கொடுத்துருக்கிற ஃபீச்சர்ஸ் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. எழுதுனது எப்படி இருக்குன்ற பட்சத்தில் எழுதும் போது ஓரளவுக்கு ரெகனைஸ் ஆகுது. ரொம்ப பின் பாயிண்ட்டாக நம்ம எழுதுறதுக்கு தகுந்த மாதிரி இந்த ப்ரெஷர் சென்சிட்டிவிட்டி இதெல்லாம் வராது. ஏன்னா இந்த பட்ஜெட்டுக்கு இவ்வளோ தான்.
ஏஐ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சர்க்கிள் டு சர்ச் மற்றும் ஜெமினி டியூ சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. UI Android 15 இருக்கு, iPadOS 2 வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் இன்னும் எக்ஸாக்ட்லி என்னன்னு அவங்க மென்ஷன் பண்ணல. போன வாட்டி 2+3 கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த வாட்டி 3+3 கொடுத்துருந்தா பெட்டராக இருந்திருக்கும். பட் எக்ஸாக்ட்லி வந்த உடனே அதையும் அப்டேட் பண்ணுறேன். மற்றபடி உங்களுக்கு மல்டி டாஸ்கிங்க்கு, ஸ்பிளிட் த ஸ்க்ரீன், இல்லாட்டி ஃப்ளோட்டிங் விண்டோ, மல்டி விண்டோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கேமரான்னு பார்க்கும்போது பின்பக்கமாக 8 மெகாபிக்சல் கேமரா இருக்கு. செல்ஃபியில் முன்ன வருஷம் 8 இருந்ததை இப்போ 5 பண்ணிட்டாங்க. ஏன்? ஸோ ரியர் ஃபேசிங் கேமரா குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அண்ட் செல்ஃபிலையுமே இந்த அளவுக்கு தான் இருக்கும். சும்மா கேஷுவலாக அப்படி மீட்டிங் கூட கிடையாது. ஏதோ ரேண்டமாக அப்படி கால்ஸ் அட்டென்ட் பண்ணுறோம்னா அந்த அளவுக்கு மட்டும்தான் இருக்கும். ரொம்ப ஐயா எதிர்பார்க்காது. கனெக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் Wi-Fi 5, Bluetooth 5.3 இருக்கு. அண்ட் உங்களுக்கு SD கார்டு ஸ்லாட் போடக்கூடிய ஆப்ஷனுமே இருக்கு. ஆக்சுவலி அது ஹைப்ரிட். அண்ட் இந்த ஸ்மார்ட் பென்கான சப்போர்ட்டும் இருக்கு. USB Type 2.0 வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கால் குவாலிட்டி. இதில் நமக்கு மைக்கும் இருக்குது, சிம்மும் போட்டுக்கலாம், காலும் பேசிக்க முடியும், இன்கமிங் ரிசீவ் பண்ணிக்கலாம், அவுட் கோயிங் பேசிக்கலாம். ஸோ ப்ரைசிங்கை பொறுத்த வரைக்கும் இன்னும் எனக்கு அஃபிஷியலான ப்ரைசிங் வரல. போன வாட்டி லான்ச் பண்ணதவங்க அரௌண்ட் 10,000 கிட்ட லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது 12,000 ரூபாய் அப்படின்ற மேக்ஸிமம் ப்ரைஸ்க்குள்ளே வந்துச்சுன்னா ஓரளவுக்கு பரவாயில்ல. இந்த செக்மெண்ட்டை கணக்கெடுத்து பார்க்கும்போது இல்லை 15,000 ரூபாய் இந்த மாதிரி செக்மெண்ட்டில் வச்சாங்கன்னா தயவு செஞ்சு பார்க்காதீங்க. ஏன்னா அந்த பட்ஜெட்டுக்கு டிஸ்பிளே இதெல்லாம் செட் ஆகாது. ஆக்சுவலி விஷயம் என்னன்னா 15,000 ரூபாய்க்கு இது ஒருத்தன்னு சொல்லியிருந்துருக்கலாம். டிஸ்பிளே இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்ததுன்னா. ஏன்னா நீங்கள் செல்லுலர் கால் பேசுகிறீங்களோ இல்லையோ, என்ன பண்ணுறீங்களோ இல்லையோ, டிஸ்பிளே யூஸ் பண்ணி தானே ஆகணும். டேப்லெட் வாங்குறது அதுக்கு தானே. அதுவே ஆவரேஜாக இருக்குன்ற பட்சத்தில் மற்றது எப்படி பார்க்குறது? ஸோ 12,000 அதிகப்படி 10,000 கொடுத்தாங்கன்னா நல்லதுன்னு சொல்லலாம். ஆனால் கொடுக்க